அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இன்ஜினியரிங் இல்லை காலேஜை ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். கரெக்டாக எல்லோரும் காலேஜ் போகக்கூடிய நேரம் இது. ஸோ இன்றைக்கி நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் வந்து ஒரு 12,000 பேரை நீக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்தேன். அதை நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ஐடி இண்டஸ்ட்ரி இது மட்டும் வரல அப்படின்னா, நான் உட்பட பல இளைஞர்கள் இன்னும் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் தான் இருந்திருப்போம். ஸோ படித்தாலே ஒரு பெரிய வாய்ப்பை தந்தது இந்த ஐடி இண்டஸ்ட்ரி தான். என்றைக்குமே நம்ம அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். சரி, இன்றைக்கி ஐடி இண்டஸ்ட்ரி நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். ரைட், நான் 2018 இந்த கார்ப்பரேட்லேருந்து நான் வெளியே வந்துட்டாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. ஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க, ஈவன் ஹெச்ஆர் லெவல்லே இருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டச், சின்ன ஐடியா அவங்க மூலிமா எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இப்போ காலேஜ் நுழையக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை இப்போதைக்கு காலேஜில் படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கோ ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இது கண்டிப்பாக இருக்கும். சரி, மைக்ரோசாஃப்ட்லேருந்து நீக்கிறாங்க, கூகுள்லேருந்து நீக்கிறாங்க, ஏன் டிசிஎஸ்ல நீக்கிறது ஒரு பெரிய நியூஸாக இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னா, டிசிஎஸ் டாடா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ரத்தன் டாடா அவர்கள் இருந்த வரைக்கும் டாட்டாங்க பிராண்டு என்றைக்குமே மக்களை பற்றினது, அதில் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம். ஸோ அது என்றைக்குமே யாரையுமே ஏமாற்றினதில்லை, கைவிட்டதில்லை. அதே மாதிரி அவங்களோட ஐடி நிறுவனமான டிசிஎஸ்மே எம்ப்ளாயி செக்யூரிட்டி, எம்ப்ளாயி சேஃப்டிக்கு ரொம்பவே அக்கறை கொடுப்பாங்க. ஒரு ஒரு பையன் போய் டிசிஎஸை ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அவர் வெளியே வரமாட்டார். ஸோ அவங்க வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அப்படிப்பட்ட டிசிஎஸ்ஸே 12,000 பேர்த்த வெளியே அனுப்பியிருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஐடி நிலைமை என்ன, ஏன் இப்படி போச்சு? சாரி, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குது. குழந்தைங்களை, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை 4th 5th கூட கோடிங் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் வந்த மாதிரி ஞாபகம். ஐம் நாட் ஷுர் அது எந்த ஆர்கனைசேஷன், எந்த விளம்பரம்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ இன்றைக்கி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோடிங்கை குழந்தைங்களும் கற்றுக்க தேவையில்லை, ஐடி படிச்சுட்டு போகிறவங்களும் தேவையில்லை. முழுக்க ஏஐஏ ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பண்ணிடுது. ஈவன் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு டாக்டர் 20 வருஷமாக ஸ்கேன் எடுத்தோ எக்ஸ்ரே எடுத்தோ அது நிமோனியா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது 20 வருஷம் ஆச்சு அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். அதை கற்று 20 வருஷம் அவனோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஸ்கேனையோ இல்லை ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டையோ வச்சு நிமோனியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாராம். அதை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஏஐ சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்பி ஒரு வீடியோ போட்டிருந்தார். நம்ம எல்லாரோட வேலையும் கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லி. சரி, ஸோ இன்னைக்கு ஐடி செக்டார், நான் எதையும் பயமுறுத்தலை, என்றைக்குமே எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு என்றைக்குமே அதில் ஒரு ஷைன் இருக்கும். நான் எனக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வரைக்கும் ஸ்கூல்ஸில் எப்படின்னு தெரியல, மனப்பாடம் பண்ணி எப்படியோ மார்க் எடுத்து உள்ளே போயிருப்பீங்க. நீங்கள் ஒன்ஸ் காலேஜுக்குள்ளே ஸ்டெப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, காலேஜில் கற்றுக் கொடுக்குறதோ இல்லை இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு மனப்பாடம் படிச்சுட்டு போனதோ பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இருக்காது. சரிங்களா? முழுக்க ஸ்கில் செட்டு தான். இன்றைக்கி என் கூட காலேஜில் படித்து 85% 90% எடுத்தவங்க வேலை இல்லை இன்ஜினியரிங் ரிலேட்டட் வேலையில் இல்லாமல் இருக்காங்க. பட் மார்க் கம்மியாக இருந்தாலும் ஸ்கில் இருந்த நிறைய பேர் இன்றைக்கி அதில் பர்ஃபெக்டாக ஷைன் பண்ணுறவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இனி போகும்போது நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி, ஐடியாக இருக்கட்டும், சிஎஸ்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இனி ஸ்கில்ஸ் கிட்ட டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான காம்படிஷன் பயங்கரமாக இருக்க போது, அது டெவலப் ஆகிக்கங்க. டெக்னாலஜி மாறிக்கிட்டே வரப்போது, ஏஐ உங்களுக்கு பெரிய காம்படிட்டாக இருக்க போது, அதெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு வெல்வர்ஸ்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். சுதாரிச்சுக்குங்க. நன்றி.